அது நாகராஜனுடைய வீடு. அவன் மனைவி நாகமணி சாப்பிட்டு முடிச்சிட்டு சாப்பிட இனிப்பு ஏதாவது இருக்கான்னு கூடையில தேடிக்கிட்டு இருந்தா. ஏங்க, கூடையில எதுவுமே இல்லைங்க. நேத்து அதுல வச்சிருந்த வெள்ளம் எல்லாம் என்னாச்சு? என்னாச்சுன்னா அது என்ன கை கால் முளைச்சா ஓடி போச்சு? நேற்று ராத்திரி தான் 4 வெள்ளத்தை சாப்பிட்டியே. நான் எங்கங்க 4 சாப்பிட்டேன்? நான் 2 மட்டும்தான் சாப்பிட்டேன். ஒருவேளை அது கொஞ்சம் பெருசா இருந்திருக்கலாம். பசிக்குது, பசிச்சதுனால தானே அதை நான் சாப்பிட்டேன். அதுதானே என் கஷ்டம். நீ சும்மா இருந்தாலும் சாப்பிடுவ, வேலை செஞ்சாலும் சாப்பிடுவ, சந்தோஷமா இருந்தா சாப்பிடுவ, போர் அடிச்சாலும் சாப்பிடுவ. நீ சாப்பிட்றதுக்காகவே நான் எல்லாத்தையும் விளைய வைக்கணும் போல. அப்போ நாகமணி ரொம்ப கவலையா? நீங்க எப்பவும் என்னை திட்டிக்கிட்டே தான் இருக்கீங்க. வயலுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு 4 வார்த்தை நல்லா பேசலாம்ல. அன்னைக்கு நாள் பூரா எனக்கு பசிக்காதா? நாகராஜ பெருமூச்சு விட்டு, அடிப்பாவி, அதுக்குள்ள சாப்பாட்டை பத்தி பேசுற? இப்பதானே இட்லி வடைய சாப்பிட்டு முடிச்ச, அதுக்குள்ள உனக்கு எப்படி மறுபடியும் பசிக்குது? இட்லியா? அது சின்ன சின்ன இட்லி. வடை என்ன இருந்தாலும் எங்க அம்மா சமைக்கிற மாதிரி டேஸ்டா இல்ல, அதனால வயிறு ரொம்பல அப்படின்னு சொல்லி புருஷனை பார்த்து, இப்ப சொல்லுங்க, வயலுக்கு போயிட்டு வரும்போது எனக்கு என்ன கொண்டு வரீங்க? மதியம் எனக்காக சுட சுட உப்புமா வாங்கிட்டு வரீங்களா? கொஞ்சம் தக்காளி சட்னி சேர்த்து வாங்கிட்டு வாங்க. என்னது, மறுபடியும் உப்புமாவா? இங்க பாரு, வயல்ல வர்ற பணத்தை வச்சு தான் நான் வீட்டுக்கு தேவையான எல்லாத்தையும் வாங்கி போட்டுக்கிட்டு இருக்கேன். இப்ப மறுபடியும் வெளியில வாங்கிட்டு வர சொன்னாலாம் முடியாது. மதியானத்துக்கு கஞ்சி கொடு. நாகமணி கோவமா, கஞ்சி குடிக்கணுமா? நான் இந்த வீட்டுக்கு மகாராணி, நீங்க மகாராஜா. கூலி ஆட்கள் சாப்பிட்ற சாப்பாடெல்லாம் என்னால சாப்பிட முடியாது. நான் பாயசம் இல்லாம சாப்பிட மாட்டேன். எனக்கு பாயசத்தோட சேர்ந்து விருந்து சாப்பாடு தான் இன்னைக்கு மதியத்துக்கு வேணும். அது கேட்ட நாகராஜன், ஐயோ, இவ இவ்வளோ கோவமா பேசுறான்னா ஏதாவது பண்ணிடுவா. சாப்பாடு வாங்கி கொடுக்கறது நல்லதுதான். இல்லனா வீட்டில் இருக்கிற இந்த நாற்காலி எல்லாம் கடிச்சு சாப்பிட்டாலும் சாப்பிடுவா. இங்க பாரு, நான் வயலுக்கு போயிட்டு வரேன். வரும்போது எல்லாம் வாங்கிட்டு வரேன். அதுக்குள்ள நீ கோயிலுக்கு போயிட்டு வா. அது என் புருஷன்னா. சரி, கோயிலுக்கு போறேன். சாமி கும்பிட இல்ல, பிரசாதம் வாங்கி சாப்பிட. நாகராஜா வயல்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ராமையா அங்க வந்தான். என்னடா நாகராஜா, முகம் வாடி போயிருக்கு, ரொம்ப கவலையா இருக்கியே, எதனா பிரச்சனையா? அப்போ நாகராஜன், ராமையா அண்ணன், வேலையெல்லாம் நல்லா தான் நடக்குது. வீட்டில் என் பொண்டாட்டி சாப்பிட்றத பற்றி யோசிச்சுக்கிட்டு இருக்கேன், அதான். ராமையா சிரிச்சுக்கிட்டே, அட ஆமாண்டா, ஊரில் எல்லாரும் உன் பொண்டாட்டியை பற்றி தான் பேசுகிறாங்க. உன் வயலில் விளைச்சல் கம்மியாக தான் வருது, ஆனால் உன் பொண்டாட்டியோட பசி மட்டும் குறையலையாமே. ஆமாண்ணே, நேற்று ஒத்த ராத்திரியில் 3 டப்பா கரண்டியில் தோசை ஊற்றி அவள் ஒருத்தியே சாப்பிட்ருக்கா. காலையில் எழுந்து ராத்திரி எனக்கு சரியாக தூக்கம் வரல, பசி தாங்க முடியலைன்னு சொல்கிறா. நான் என்ன பண்ண போறேனோ? அதை கேட்டு ராமையா சிரிச்சு, டே, நீ சொல்கிறத கேட்டால் எனக்கு சிரிப்பு வருது, ஆனால் கவலையாகவும் இருக்கு. சம்பாதிக்கிறத சாப்பிட்டே தீத்தா எப்படிடா? என்னவோன்னு, மனுஷங்க வாழறதுக்காக சாப்பிடணும், சாப்பிட்றதுக்காக வாழக்கூடாதுன்னு சொன்னா நான் வாழறதே சாப்பிட்றதுக்காகன்னு சொல்றா. என்ன பண்றதுன்னே தெரியல. என்கிட்ட ஒரு யோசனை இருக்கு, அதை சொன்னா உன் பொண்டாட்டி சரியாயிடுவா. அப்படியா? எந்த யோசனையா இருந்தாலும் சொல்லுங்கண்ணே, நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்யறேன். இங்க பாரு, இன்னைக்கு சாயந்தரம் வீட்டுக்கு போகும்போது ஊர்ல எல்லார்கிட்டையும் சொல்லு, நான் வியாபாரம் ஆரம்பிச்சு ஊர்ல எல்லாருக்கும் சாப்பாடு போட போறேன். யாருக்கு வெயிட்டு 1 கிலோ ஏறுதோ 1000 ரூபாய் கொடுப்பேன். 1 கிலோ வெயிட்டு குறையிறவங்க எனக்கு 1000 தரணும்னு சொல்லு. என்னென்ன சொல்ற? வெயிட் அதிகமான பணம் தரணுமா? இது எப்படி வேலை செய்யும்? என்ன நம்புடா, இது கண்டிப்பா வேலை செய்யும். ஊர்ல எல்லாருமே இதில் கலந்துப்பாங்க. யாருக்கும் சாப்பாடு சரியா சாப்பாடே கிடைக்காது பாரு. சாப்பாடு கிடைக்கலன்னா உன் பொண்டாட்டி மட்டும் என்ன பண்ணுவா? அமைதியா இருக்கிறத தான் சாப்பிடுவா. நாகராஜன் வீட்டுக்கு வந்தான். நாகமணியோட முகத்துல கோவமும் சந்தோஷமும் ரெண்டும் கலந்து இருந்துச்சு. ஏங்க, நான் கேட்டது உண்மையா? ஊர்ல எல்லாரும் சொல்றாங்க, யாரு எடை கூடுறாங்களோ அவங்களுக்கு நீங்க பணம் கொடுக்க போறீங்களாமே. அதை கேட்டு நாகராஜனும், ஆமா ஆமா, அது என் புது திட்டம். ஊர்ல எல்லாரும் மெலிஞ்சுக்கிட்டே போறாங்க. யாரு மாசத்துல 1 கிலோ ஏறுறாங்களோ அவங்களுக்கு 1000 ரூபாய் தருவேன்னு சொல்லியிருக்கேன். யாரு 1 கிலோ குறையிறாங்களோ அவங்க கிட்ட இருந்து 1000 ரூபாய் வாங்கிப்பேன்னு சொல்லியிருக்கேன். நாகமணி சத்தமா சிரிச்சு, ஆஹாஹா, இது நல்ல திட்டங்க. இந்த திட்டம் யாருக்கு பயன்படுதோ இல்லையோ எனக்கு பயன்படும். நீங்க வேணா பாருங்க, மாசம் மாசம் இந்த 1000 ரூபாவை நான் தான் ஜெயிக்க போறேன். நாகராஜ சந்தேகமா, நீயா? எப்படி? நீங்க தானே சொன்னீங்க எடை 1 கிலோ கூடிச்சுன்னா 1000 ரூபான்னு. நான் தினமும் அதிகமா சாப்பிட்றவ, இன்னும் அதிகமா சாப்பிடுவேன். அப்ப என் எடை கூடிக்கிட்டே போகும். அப்படி கூடிக்கிட்டே இருக்கும்போது உங்ககிட்ட இருந்து காசு வந்துகிட்டே இருக்கும், பணம் என் கையில நிக்கும். அத கேட்டு நாகராஜன், இங்க பாரு நாகமணி, இது வியாபாரம், இதுல நஷ்டம் கூட வரும். தேவையில்லாம உடம்புக்கு எடுத்துக்காத. நாகமணி சிரிச்சுக்கிட்டே, என்னங்க, என்ன குறைச்சி மதிப்பிடுறீங்களா? நான் மாசத்துக்கு 2 கிலோ ஏறுவேன்.
அதாவது நீங்க எனக்கு 2000 ரூபாய் கொடுக்குற மாதிரி இருக்கும். கொண்டு வர சாப்பாட்டுல கொஞ்சம் நெய்யை தூக்கலா போடுங்க. நாகமணி அவளுடைய தோழியான லக்ஷ்மி கூட பேசிக்கிட்டு இருந்தா. லக்ஷ்மி கூட கொஞ்சம் குழப்பத்துல இருந்தா. ஏண்டி நாகமணி, நீ ஏன் சிரிக்கிறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். காலையில நீ சாப்பிட்டது 4 வடை, நான் சாப்பிட்டது 6 வடை. ஆனாலும் நீ எதுக்கு சிரிச்சுக்கிட்டு இருக்க? நாகமணி சிரிச்சுக்கிட்டே, லக்ஷ்மி, நான் சாதாரணமா சாப்பிடல, நான் எடை கூட்டுறதுக்காக சாப்பிட்றேன். இந்த மாச கடைசியில 2000 ரூபாய் எனக்கு தான் சொந்தமாக போகுது. நான் என்ன பண்றது? நேத்து நான் குடிக்கலான்னு பாயசம் செஞ்சு வச்சேன். அதுக்கு என் புருஷன், நான் எடை கூடனா 1000 ரூபாய் எனக்கு கிடைக்கும், நானே சாப்பிட்றேன்னு சாப்பிட்டுட்டாரு. எங்க அத்தை வாங்கிட்டு வந்த நெய்லடை கூட அவரே சந்தோஷமா எடுத்து சாப்பிட்டு விட்டாரு. நாகமணி ஆச்சரியமா, என்னது, உன்னோட புருஷனா? ஆமா, நம்ம ஊர்ல எல்லாரும் இப்ப இந்த திட்டத்துல சேர பாக்குறாங்க. அதுலயும் நம்ம ஊர்ல நெய் வியாபாரி இருக்காரு, அவரு ஒரு நாளைக்கு 1 கிலோ நெய் சாப்பிடுறாராம். அப்பதான் எடை சீக்கிரமா கூடும்னு. அப்ப நாகமணி முகம் வாடி போச்சு. ஐயோ, இப்படியே போனா எப்படி? இன்னைக்கு காலையில நான் பால் வாங்க போனப்போ எல்லாரும் இருந்த பால், தயிர், நெய் வாங்கிட்டு போயிட்டாங்கன்னு சொன்னாங்க. எல்லாருமே எடை கூட பிளான்ல தான் இருக்காங்களோ? ஆமா ஆமா, இப்ப எங்கேயும் எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. சமைக்கிறதுக்கு தேவையான பொருள் எல்லாமே விலை அதிகமாயிடுச்சு. எல்லாரும் அதிகமா வாங்கிட்டு போறாங்கல்ல. இப்போ நாம சமைக்கிறதுக்கு கூட வெளியில எந்த ஒரு பொருளுமே கிடைக்கிறது இல்ல. நாகமணி ரொம்ப கவலையா, ஐயோ என்னடா இது, தினமும் நிம்மதியா சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன், இப்ப எல்லாரு கூடவும் போட்டி போட்டு சாப்பிடுறது ரொம்ப கஷ்டமா இருக்கே. ஒவ்வொரு நாளும் சாப்பிடும்போது பணம் பணம் எனக்கு வேணும், வேற யாருக்காவது போயிடுமா அப்படின்னு நிம்மதியே இல்லாம சாப்பிடுற மாதிரியே இருக்கு. ஆமாமா, என் வீட்டுக்காரு கூட என்கிட்ட சரியா பேசுறதே இல்ல. பேசினா கூட எடை குறைஞ்சு போயிடுமாமே. நாகமணி கவலையா, ஐயோ, இவங்க எல்லாரும் போட்டி போடுறத பார்த்தா இந்த மாசம் 2000 ரூபாய் எனக்கு சொந்தமாகாது போல. பரவாயில்ல, போட்டி போட்டு சாப்பிட்றத விட நிம்மதியா சாப்பிட்றது தான் ரொம்ப மேலு. இந்த மாசம் 2000 ரூபாய் யாருக்காவது போனா போகட்டும். ஒரு வாரத்துக்கு அப்புறமா ராமையா மறுபடியும் நாகராஜனை வந்து சந்திச்சான். என்னடா இந்த திட்டம் எப்படி இருக்கு? ஒரு முழுக்க சாப்பாட்டு கலையிறாங்க. நாகராஜன் சிரிச்சுக்கிட்டே, அண்ணே, உங்க திட்டம் வேலை செஞ்சிருக்கு. என் பொண்டாட்டி ஒரே வாரத்துல சாப்பிட்றத குறைச்சிட்டா. எப்படியும் யாரோ ஜெயிக்க போறாங்க அப்படின்ற கவலையிலேயே அவ சாப்பிட்றத குறைச்சிட்டா. பாத்தியா, அதுதான் எல்லாரும் இங்க நிறைய சாப்பிடணும்னு நினைப்பாங்க. ஆனா சாப்பிட்றதால எடை கூடி அவங்க ஆரோக்கியம் போயிடுமேங்கிறத பத்தி யாரும் யோசிக்கிறது இல்ல. ஆமாண்ணே, சாப்பிட்றத நிம்மதியா சாப்பிட்டா ஒரு பிடி கஞ்சா இருந்தாலும் வயிறு நிறையும். ஆனா பதட்டத்தோட சாப்பிட்டா வயிறு நிறையாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டா. சாப்பாடு கண் எதிர்க்க எவ்வளோ இருந்தாலும் போட்டி போட்டு சாப்பிட்டா அதோட ருசி தெரியாது. ஆனா பொறுமையா கஞ்சியை குடிச்சாலும் அமிர்த மாதிரி இருக்கும். ஆமாண்ணே, நேற்று ராத்திரி என் பொண்டாட்டி, என்னை மன்னிச்சிடுங்க, இத்தனை நாளாக நிறைய சாப்பிட்டு உங்களை கொடுமைப்படுத்திட்டேன். இப்போ எனக்கே சாப்பாடு கிடைக்காத போது தான் எனக்கு தெரியுது நான் உங்களை எந்த அளவுக்கு கஷ்டப்படுத்தியிருக்கேன்னு சொன்னா. சரி, இப்போ ஊர்க்காரங்க கிட்ட போய் விளைச்சல் சரியா வரல, என்கிட்ட பணம் இல்லை, அதனால திட்டத்தை நிறுத்துறேன்னு சொல்லு. அதுக்கு நாகராஜன், சரிங்க அண்ணே, நீங்கள் கொடுத்த யோசனையால் என் பொண்டாட்டி மாறிட்டா, எனக்கு அதுவே போதும். அன்னைக்கு ராத்திரி நாகராஜனும் நாகமணியும் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்ப நாகமணி சந்தோஷமா, ஏங்க, ஊர்ல திட்டத்தை பத்தி பேசிட்டீங்களா? ஆ, திட்டத்தை நிறுத்திட்டேன்னு சொல்லிட்டேன். நாகமணி சந்தோஷமா, அப்பாடா, இப்பதாங்க நிம்மதியா இருக்கு. அந்த போட்டி பயத்துல என்னால சரியா சாப்பிட கூட முடியல அப்படின்னு சாப்பிட்டு, சாம்பார் நல்லா இருக்குல்லங்க. இதுக்கு முன்னாடி நீ எப்படி இருக்குன்னு சொல்லவே மாட்ட, அள்ளி கொட்டிப்ப, அவ்வளவுதான். ஆமாங்க, சாப்பிட்றது வயிறு நிறையறதுக்காக இல்ல, மனசு நிறையறதுக்காக அப்படிங்கறத இப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன். அளவா சாப்பிட்றது தான் எப்பவுமே ஆரோக்கியத்துக்கு நல்லது அப்படிங்கறதும் இப்ப எனக்கு புரியுது. நாகராஜன் நாகமணியோட கையை பிடிச்சுக்கிட்டு, அப்பாடா, என் பொண்டாட்டி மாறிட்டா, இனி நாம நிம்மதியா சாப்பிடலாம். நாகமணி சிரிச்சுக்கிட்டே, சரிங்க, நாளைக்கு காலையில 2 இட்லி மட்டும் சாப்பிட்டுக்கிறேன், மதியம் கொஞ்சோண்டு சோறு. ஆனா சாயந்தரத்துக்கு எங்க அம்மா செஞ்சு கொடுக்குற அந்த தேங்காய் லட்டு மட்டும் ஒன்று சாப்பிட்டுடுறேன். ஒண்ணுதான், அதிகமா சாப்பிட மாட்டேன். நாகராஜா அதை கேட்டு சிரிச்சுக்கிட்டே, சரி சரி, அதிகமா சாப்பிடாத, எதுவா இருந்தாலும் அளவா சாப்பிடு. ஒரு லட்டுனா ஒரே ஒரு லட்டு தான். நாகராஜா மனசுக்குள்ள, என் பொண்டாட்டி மாறிட்டா, இது எனக்கு போதும். எதுவுமே ஒரு எல்லையை தாண்டினா அது ரொம்ப கஷ்டம்தான். எது செஞ்சாலும் ஒரு அளவோட பொறுமையா செஞ்சா மட்டும்தான் அந்த செயல் சரியா இருக்கும்.